கைஃபான்லேருந்து கிளம்பி அப்படியே நம்ம குருத்தபாக்கு போகிற வழியில் இது 4ஆம் நம்பர் ரோட்டில் தான் நம்ம இறங்கணும். எதுக்கு? குருத்தபாக்கு போகிறதுக்கு. ரோடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, ஒருத்தனையும் காணும். இது ரைட் சைடு தான் குருத்தபாக்கு போகிறது. முன்னால் தான் இருக்குது அந்த பெட்ரோல் பம்ப்பு. இதுக்குள்ளே நம்ம அப்படியே நேராக போனோம்னாக்க ரோடு செய்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கண்டெய்னரும் அதையும் இதையும் சைடில் போட்டு வச்சுருக்கானுங்க. ஒரு வண்டி போகிற வழிக்கு தான் இந்த இருக்குது இந்த ரோடு. இந்த ரோட்டில் சைடில் பாருங்கள், நம்ம ஊரில் புளிய மரமும் வேப்ப மரமும் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பேரிச்சம்பழ மரத்தை எல்லா வீட்டு வாசல்லையும் 2 ரோட்டுக்கும் இடையிலையும் நட்டு வச்சுருந்தாங்க. இது ஒரு மரங்க, இது ஒரு கொன்னை மரம் மாதிரி அது ஒரு மரம். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், எல்லா வீட்டு முன்னாலேயும் தென்னை மரம் நிற்கிற மாதிரி. இது அந்த ரோடு மண் ரோடு. இந்த மண் ரோட்டுக்குள்ளேயும் போயிட்டு இதையும் பல வருஷமாக போட்டு கொத்திக்கிட்டு இருக்கானோ, ரோடும் செய்யலை ஒன்றும் செய்யலை. என் வண்டி பட்டு போயிட்டு கடைசியில் அந்த வீட்டு வாசல்லே பார்க்கிங்லேயே உள்ளே ஏற்றி நிப்பாட்டிட்டேன். கொண்டே விட்றா வண்டியை உள்ளுக்குள்ளே அப்படின்ட்டு. இதுதான் அந்த வீடு. இந்த வீட்டில் தான் சாமானை இப்போ நம்ம இறக்கணும். அந்த பாஸுக்கு டெலிஃபோன் டைரெக்டாக அடித்தேன். என்னோட நம்பர் என்கிட்ட இருக்குது. அடித்து பார்த்தேன், ரிங் ஆகுது, ஆள் தூக்குற மாதிரி இல்லை. ஓகே, நம்ம இறங்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளேயே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போய் டிக்கியை திறந்து அந்த பார்சல், வெயிட்டான பார்சலை தூக்கி ஏன் வெயிட்டு மேலே வச்சுக்கிட்டு வண்டியை டிக்கியை சாத்திட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தேன். உள்ளுக்குள்ளே நடந்தாக்க டோரும் அங்கேயும் உள்ளுக்குள்ளே லாக்காக தான் இருந்துச்சு. அங்கேயே போய் உள்ளுக்குள்ளே போய் பில் அடித்தேன். நண்பா, அந்த வீட்டில் நம்ம கார்ட்டூன் அந்த அட்டைப்பொட்டியை இறக்கியாச்சு. வெயிட் அட்டைப்பொட்டி அடித்து பார்த்தேன், டெலிஃபோனும் ஆன்சர் இல்லை. நேராக வீட்டுக்குள்ளே கொண்டு ஹாலில் வச்சுட்டு அந்த வீட்டு பையன் இருந்தாப்புல அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மேடத்துக்கு டெலிஃபோன் அடிச்சு கொடுத்தாச்சு மேடம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, சீக்கிரம் வா, இப்போ அடுத்து ஏர்போர்ட் போகணும் அப்படின்ட்டாங்க. ஏர்போர்ட்டா? யாருன்னு பார்த்தா நம்ம சின்ன பாபா, அதாவது வந்து நம்ம பாசாவுடைய 2வது பையன். முந்தானத்து வந்தது பையன், இப்போ வர்றது இன்னைக்கு வர்றது 2வது பையன் வர்றாப்புல. எத்தனை மணிக்குன்னு சொல்லல, அப்டேட் பண்ணுறேன். டைமிங் ஒன்று சொல்ல, ஸ்கெட்யூல் எத்தனை மணிக்கு என்னன்னு ஒரு இதுன்னு தெரியல. வா, வந்துட்டதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அண்டவா நடு ஜாமமாக இருக்கக்கூடாது. முன்னாடியே ஒரு 7, 8 மணி 10 மணி அப்படியா இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. சீக்கிரம் எடுத்து போட்டு தூங்கிட்டு காலைல ஸ்கூலுக்கு வர போகணும். ஓகே நண்பா, ஏர்போர்ட் போகிற நேரத்தில் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் டீ குடிக்கல நண்பா. வீட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீயை ஒன்று போடுவோம். டீயை போட்டு ஒரு அடிச்சுட்டு உட்காந்து கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எதாவது தோணும். ஓகே நண்பா, சி யூ. சும்மா கிரிட்டு இந்த வேலையை முடிச்சிருவோம். வந்துக்கிட்டு இருக்க வழியில் பாபா டெலிஃபோன் பண்ணி லாண்ட்ரியில் போட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்டார். இல்லைன்றேன், வரப்போ எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்ட்டாரு. நேராக அப்படியே வர வழியில் நேராக கொண்டு லாண்ட்ரிக்கு வண்டியை விட்டேன். அவங்ககிட்ட வாசல்லையே கொண்டு நிப்பாட்டிட்டேன். லாண்ட்ரியில் நிப்பாட்டிட்டு அவன்கிட்ட துணியை வாங்கி வண்டியில் போட்டுட்டு டக்குன்னு வீட்டுக்கு பார்க்க போனேன். என்ன கேட்டாக்க அவர் கொஞ்சம் சூடாக இருக்காரு போல இருக்குது பாஸு, சீக்கிரம் போவோம் குழம்பிட்டார். நண்பா, ஈவினிங் டியூட்டி எல்லாம் முடிச்சாச்சு. பார்த்துருப்பீங்க, லோடு மேன் மாதிரி எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு ஒரு இடத்துல இறக்குனதெல்லாம் இறக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாபாவுடைய லாண்ட்ரியை வந்து நான் எடுக்கலை. நான் அன்றைக்கி போட்டு வந்தேன்ல, பழைய எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அது பாபா இன்னைக்கு சூடாகிட்டார் பாஸு. அது எல்லாம் காஸ்ட்லியான டிஷர்ட்டு, நீ பாட்டில் மறந்துட்டு இருக்கிற, போயிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் இதாக்கி கூட்டினாரு. நான் சரி எஸ்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர வழியில் தான் குர்த்தாபாவில் போயிட்டு அப்படியே வர வழியில் அப்படியே நேராக வண்டியை விட்டு லாண்ட்ரி துணியை எடுத்துகிட்டு நேராக வந்து டீயை போட்டு உட்காந்து வாயில் வச்சுக்கிட்டு இருக்கேன். மேடம் கால் பண்ணாங்க. 10:30 மணிக்கு வருதான் ஃப்ளைட்டு. ராத்திரி 10:30 மணிக்கு வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் டிலே ஆகும், இல்லை முன்னால் வரணும்னு வேண்டிக்கங்க. ஏன்னா சீக்கிரம் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து படுத்துட்டு தூங்கணும். எனக்கு நாளைக்கு டியூட்டி இருக்குது காலையில். நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஃபஜர் தொழுதுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்கூல் டியூட்டி. ஓகே நண்பா, 10:30 மணிக்கு ஏர்போர்ட் போகிறப்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சேட்டை கூட இருங்க. தேங்க்யூ நண்பா. சும்மா கிரிட்டுன்னு இன்றைக்கி எபிசோட முடிச்சிடுவோம். தேங்க்யூ. ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லாதனால பெட்ரோலை ஃபுல் பண்ணுறதுக்கு நேராக வண்டியை விட்டேன் நம்ம பங்க்ஸுக்கு. பாய் தீண்டு தான் மும்தாஸ் பங்க்ஸ் பாய் கொடுத்தாரு पेपर भाई 3 दिन लगे फुल करो क्या देखो इतना देखो फुल பண்ண சொன்னேன் வண்டி
பங்க்ஸ் பாய் ஃபுல் பண்ணார் வண்டியை. ஃபுல் பண்ணப்போ வந்து 2,550 வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் 2.25 ரவுண்டாக 2.25 பண்ணு அப்படின்னேன். அவர் சொன்னார் மே நைட் அலையா அப்படின்றாரு. நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. இறங்கினால அப்போ தான் தோணுது. இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரவுண்டாக பில்லை போடுறா அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது இந்த பேச்சுகள் இருக்குல்ல, ஒரு மாதிரி இந்த ஆணவ பேச்சுகள் அப்படி இல்லை பாய் வராது, அப்படி ஃபுல்லாகி ஒரு சமயம் லீக் ஆகி வெளியே ஊற்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை அதெல்லாம் கிடையாது. மேன் ஐடியாலஜா பைசா தியோ அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்ப நமக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே ப்ரெஷர் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 2 மாத்திரை போடுற மாதிரி ஆக்கி விட்டான். சரி, ஓகே, ஐ கேன் இன்ஷா அல்லாஹ். இதுவும் கடந்து போகும். எல்லாத்தையும் அடக்கத்தானே வேணும். ஓகே, நம்ம போயிட்டு ஃபலாஃபில் சந்தூஜை வாங்கி 2 கடி கடிப்போம். இப்போ ஃபலாஃபில் கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓகே நண்பா, கிருட்டு இன்னைக்கு பண்ணிடுவோம். இதான் நண்பா இந்த ஃபலாஃபில் கடை. மத்தாம் கலான்னு சொல்லுவாங்க. மத்தாம் கலான்னு சொல்லிட்டு இந்த இதில் ஃபயர் இதில் இருக்குது. அதாவது ஆறுதல் மாறுதல்னு சொல்லிட்டு இங்கே உள்ள இதில் இருக்குது. ஹாய் பூனை, ஹவ் ஆர் யூ? அஸ்ஸலாமு அலைக்கும் மம்மி. இதுதான் ஃபலாஃபில், டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பாருங்க, இதுதான் விலைப்பட்டியல் மெனு. அம்மி தினேன் பத்தாத்தா ஃபலாஃபில் ஆதி 50 ஃபில்ஸ் ஹப்ப. அதை போய் ரூபா தினார் ஃபீ. காதுனார் சில்லற காசு வண்டியில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு நம்ம 2 சமூனை வாங்கிட்டு கழிப்போம். என்ன பாருங்க, ஷோர்மாவும் இருக்கு. சட்டப்படி நமக்கு தான் செய்ய போறாரு. வாங்கியாச்சு. இதுதான் இன்றைக்கி நமக்குள்ள டின்னர். ஃபலாஃபில் பத்தாத்தா அண்டு 50 காசுக்கு வந்து லூஸில் 2 ஃபலாஃபில் கொடுத்தாங்க. ஆமாம், அதை கடிச்சிக்கிட்டு இன்றைக்கி டின்னர் இதை ஓட்டிட வேண்டியதுதான். ஓகே நண்பா, இதை சாப்பிட்டுட்டு நான் ஏர்போர்ட் போகிறப்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். சும்மா கிரிட்டுன்னு பண்ணிடுவோம். நண்பா, ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். அது 360 வழியாக தான் நம்ம போகணும். நம்ம 360 மால் இது வழியாக தான் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும். அப்படியே வளைஞ்சு போனாக்கா இந்த பாருங்க, இந்த சைட்லலாம் வண்டி நிற்கிது பார்த்தீங்களா? இதெல்லாம் டெர்மினல் 1க்கு எல்லாம் நிற்கிறானுங்க. பார்க்கிங்கில் படாமல் ரோட்டில் நிற்கிறானுங்க. இல்லைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெர்மினல் 4க்கு ரைட் சைடில் திருப்பி அதை பாருங்கள், சும்மா ஜோதியாக தெரியுது டெர்மினல் 4 முன்னாடி. அதுதான் அந்த குவைட்டி ஏர்வைஸ் ஏர்போர்ட் வந்தாச்சு நண்பா. இன்னொரு 10 நிமிஷத்தில் ஃப்ளைட் லேண்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் முந்தானத்தை சொன்னில்ல, பார்க்கிங்கில் போடல, வெளியே தான் நிப்பாட்டிருக்கேன். முதல்ல காட்டினில்ல, வீடியோவில் பார்த்தீங்கல்ல, இப்போ முன்னாடி அது எல்லா மக்கள் வெளியே தான் நிற்கிது. யாரும் பார்க்கிங்கில் போடலை. டெலிஃபோன் அடித்தோடனே உடனே ஓடுறதுக்கு. இப்போ நானும் அப்படி தான் நிப்பாட்டியிருக்கேன். ஓகே நண்பா, ஆள் வந்தோடனையும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு நான் கண்டென்ட் பண்ணுறேன். ஓகே, சும்மா கிரிட்டுன்னு முடிச்சிடுவோம். இப்போவே கண்ணை சொக்குது. 10:30 போகுது. நாளைக்கு ஸ்கூல் டியூட்டி வேறு இருக்குது. பார்ப்போம், வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, see you நண்பா. இப்போ தான் வந்தேன். மணி 11:30 ஆச்சு. 10 மணிக்கு போயிட்டு 10:30க்கு அங்கே ரீச் ஆகி ஃப்ளைட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. வந்துட்டேன். இப்போ நம்ம பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் 12-12:30 ஆயிரும் தூக்கம் வர்றதுக்கு. மணி எத்தனை இப்போ? 11:30 மணி. பார்த்துங்க, 11:21. இப்போ தான் நண்பா வந்தேன். சரி, ஓகே நண்பா, நாளைக்கு பார்க்குறேன். குட் நைட், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷேர் டைம்.